ஒன்றாவது கணக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1000 எனில் சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க. இந்த 3 அளவும் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, தீர்வு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய தரவுகள் என்னெல்லாம்னா 5000, 7000, 5000, 7000, 8000, 7000, 7000, 8000, 7000, 5000. இப்போ நம்மளுக்கு 3 இது கேட்டிருக்காங்க. சராசரி இடைநிலை அளவு முகடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம போன பயிற்சியிலே படிச்சிருக்கிறோம். என்ன ஃபார்முலானா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் தான் நம்மளுக்கு இந்த சிக்மா எக்ஸில் நம்ம எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 5000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 5000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 8000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 8000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் 5000. இப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 வேல்யூ இருக்குது. இப்போ இதை எவ்வளோத்தையும் கூட்டுறோம். கூட்டும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 66000. 66000 பை 10 கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் பண்ணும்போது 6600. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் கிடச்சாச்சு. எவ்வளோன்னா 6600. அடுத்து செகண்ட் ஒன் இடைநிலை அளவு. நம்மளுக்கு தந்திருக்க தரவுகளை ஏறு வரிசையில் எழுதுகிறோம். இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 5000 எத்தனை தடவை இருக்குன்னா 3 தடவை இருக்குது. 5000 5000 5000. அடுத்தது 7000 எத்தனை முறை இருக்குன்னா 1 2 3 4 5 முறை இருக்குது. அடுத்தது 8000 2 முறை இருக்குது. இப்போ இதில் உறுப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோ வரும்? 10 வருமா உறுப்புகளோட எண்ணிக்கை? உறுப்புகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து இரட்டை எண். இரட்டை எண்ணால் நம்மளுக்கு இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன வரும்? இதுவும் நம்ம போன பயிற்சியிலே படிச்சிருக்கிறோம். n/2வது உறுப்பு ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1வது உறுப்பு. இதில் என்னங்கும்போது 10 10/2வது உறுப்பு ப்ளஸ் 10/2 ப்ளஸ் 1வது உறுப்பு. கேன்சல் பண்ணுறோம். O 2 2 I 2 10 O 2 2 I 2 10. அப்போ இதில் 5வது உறுப்பு ப்ளஸ் 5 1 கூட்டினா 6வது உறுப்பு. உறுப்பின் சராசரி, உறுப்புகளின் சராசரி வரும். அதுதான் ஃபார்முலா உறுப்புகளின் சராசரி. இதுலேயும் அதே போல் உறுப்புகளின் சராசரி. உறுப்புகளின் சராசரி. அப்போ நம்ம 5வது உறுப்பையும் 6வது உறுப்பையும் பார்க்கணும். ஏறு வரிசையில் எழுதி வச்சுருக்கக்கூடியதில் 1 2 3 4 5. 5வது உறுப்பு 7000, 6வது உறுப்பு 7000. 7000 ப்ளஸ் 7000 சராசரிங்கும் போது 2. 7000 7000 கூட்டும்போது 14000/2. ஒரு 2 2 7 0 0. அப்போ நம்மளுக்கு இதில் ஆன்சர் என்னென்னா 7000. இடைநிலை அளவு என்னது 7000. அடுத்து 3வது முகடு கண்டுபிடிக்கிறோம். முகடுங்கும்போது நம்மளுக்கு நிறைய தடவை எந்த வேல்யூ வந்திருக்கோ அதுதான் நம்மளுக்கு முகடாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ இந்த கணக்கில் பொறுத்தவரை நம்மளுக்கு 5000 வந்து 3 முறையும் 7000 5 முறையும் 8000 2 முறையும் வந்திருக்கு. அப்போ அதிகமாக வந்திருக்க வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7000 தான்
அப்போ இந்த கணக்கோட முகடு வந்து 7000. முகடு இஸ் ஈக்குவல் டு 7000. நம்மளுக்கு இதில் வருமானத்தை கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் எல்லாமே நம்ம ரூபாய் கணக்கில் எழுதிக்கணும். நம்ம இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் சராசரி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 6600. இடைநிலை அளவு ஈக்குவல் டு ரூபாய் 7000. முகடு ஈக்குவல் டு 7000. அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு கணக்கு. ரெண்டாவது கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு முகடு காண்க. 3.1 3.2 3.3 2.1 1.3 3.3 3.1. இப்போ இதில் நம்மளுக்கு 3.1 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2. 3.2 ஒரு முறை தான் வந்திருக்கு. 3.3 2 தடவை வந்திருக்கு. அடுத்தது 2.1 ஒரு தடவை தான். 1.3 ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இதில் அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன இல்லைன்னா 3.1 3.3. அப்போ இந்த கணக்குக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன, 2 முகடுகள். கணக்குக்கு 2 முகடு. எதெல்லாம் நம்மளுக்கு 2 தடவை வந்திருக்கு? 3.1 3.1 மற்றும் 3.3. அவ்வளோதான் இந்த ரெண்டாவது கணக்கு. அடுத்த மூணாவது கணக்கு, 11, 15, 17, எக்ஸ் ப்ளஸ் 1, 19, எக்ஸ் மைனஸ் 2, 3 என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. மேலும் எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவுகளின் முகடு காண்க. சரியா, நம்மளுக்கு இப்போது இதில் கொஞ்சம் தரவுகள் தந்திருக்காங்க. அந்த தரவுகளோட சராசரி 14ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நம்ம எக்ஸுக்கு மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவுகளோட முகடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய தரவுகளை நம்ம எழுதிக்கலாம். 11, 15, 17, எக்ஸ் ப்ளஸ் 1, 19, எக்ஸ் மைனஸ் 2, 3. இப்போ நமக்கு இதில் சராசரி எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தந்திருக்காங்க? 14 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு சராசரிக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். சராசரி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இப்போ இந்த எக்ஸ் பார் தான் 14 கொடுத்துருக்காங்க. சிக்மா எக்ஸுங்கும் போது இதில் இருக்கக்கூடிய நம்ம கூட்டுறோம். 11 ப்ளஸ் 15 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 19 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 3 பை 1 2 3 4 5 6 7. மொத்தம் இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 7 உறுப்புகள் இருக்குது. இதை இந்த பக்கமாக கொண்டு வந்து பெருக்கிறோம். 14ஐயும் 7ஐயும் பெருக்கும்போது 98 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 11 15 17 1 19 3. சரியா, இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கூட்டும்போது 66 வரும். இங்கே ஒரு -2 இருக்கா, -2. எக்ஸ் வந்து 2 முறை இருக்கனால ப்ளஸ் 2x. 98 இஸ் ஈக்குவல் டு 64 2 கழிச்சு 64 ப்ளஸ் 2x. இனி இந்த 64 இடது பக்கமாக கொண்டு போயிடும். 98 மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 2x. 98லேருந்து 64 கழிச்சா 34 இஸ் ஈக்குவல் டு 2x. 2x இஸ் ஈக்குவல் டு 34. இல்லைந்து x இஸ் ஈக்குவல் டு 34/2. 2 2 17 2 34. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா 17. இப்போ நம்ம எக்ஸுக்கு மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன நம்மளுக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு நம்ம பிரதியிட்டு அதில் இருக்கக்கூடிய முகடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தரவு என்னது? கொடுக்கப்பட்ட தரவு 11 15 17 எக்ஸ் ப்ளஸ் 1 19 எக்ஸ் மைனஸ் 2 3. இப்போ இதில் நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல எதை பிரதிவிடணும்? 17 பிரதிவிடுறோம். 11 15 17 17 ப்ளஸ் 1 எக்ஸ் இருக்க இடத்துல 17 பிரதிவிடுறோம். 19 17 மைனஸ் 2 அடுத்தது 3. 11 15 17 17 1 கூட்டினா 18 அடுத்த 19 17லேருந்து 2 கழிச்சா 15 அடுத்தது 3. இப்போ இதில் நம்மளுக்கு முகடுங்கும் போது நம்மளுக்கு எந்த வேலையும் நம்மளுக்கு நிறைய தடவை வந்திருக்கோ அதுதான் முகடு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 தான் 2 முறை வந்திருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு தடவை வந்திருக்கனால இந்த கணக்கோட முகடு வந்து முகடு இஸ் ஈக்குவல் டு 15. அவ்வளோதான் இந்த கணக்கு. இல்லை 4வது கணக்கு 5வது கணக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அளவும் எண்ணிக்கையும் தந்திருக்கிறாங்க.
எந்த அளவு கால் சட்டைக்கு அதிக தேவை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் நம்ம எப்படி வந்து எந்த அளவு கால் சட்டைன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எண்ணிக்கையில் பெரிய எண்ணிக்கை என்னென்னு பார்க்கணும், பெரிய நம்பர் என்னென்னு பார்க்கணும். 37 தான் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம இதுக்கு ஆன்சராட்டு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 40. அப்போ 40 அளவு கொண்ட கால் சட்டை தான் அதிக தேவை உள்ளது. இப்போ இந்த கணக்கோட முகடு என்னென்னா 40. சரியா? இங்கே இந்த எண்ணிக்கையில் நம்ம பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய எண்ணை தான் நம்ம முகடாட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த கணக்கோட முகடு என்னென்னு பார்த்திங்கன்னா 40. தேர்ஃபோர் இதன் முகடு 40. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எந்த அளவு கால் சட்டைக்கு அதிக தேவை உள்ளது? 40 அளவு கொண்ட கால் சட்டைக்கு அதிக தேவை உள்ளது. அவ்வளோதான் 4வது கணக்கு. அடுத்து 5வது கணக்கு. தரவுகளின் முகடு காண்க. மதிப்பெண்ணாம் மாணவர்களின் எண்ணிக்கை நம்மளுக்கு அட்டவணையில் தந்திருக்காங்க. இப்போது இந்த தரவுகளோட முகடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இப்போ கிடைமட்டமாக கொடுத்துருக்கிறது செங்குத்தாட்டி எழுத போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு ஒவ்வொரு மதிப்பெண் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். மதிப்பெண் மாணவர்களின் எண்ணிக்கை ஜீரோலேருந்து 10 வரை, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50. இங்கே 22 மாணவர்கள் எண்ணிக்கையில் 38, 46, 34, 20. இப்போ முகடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா L + F minus F1 by 2F minus F1 minus F2 into C. இப்போ இதில் நம்மளுக்கு Lோட மதிப்பு தெரியும்னா F தெரியும், F1 F2 C இவ்வளோ மதிப்புகள் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கணக்கை செய்ய முடியும். இப்போது இதில் பாருங்கள், இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எது பெரிய நம்பராட்டு தெரியுது? இதில் எது பெரிய நம்பரு? 46 தான் பெரிய நம்பர். அப்போ இதை இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம 46 தான் என்னென்னா எஃப்ஓட மதிப்பு. இது வந்து F1ஓட அளவு, இது வந்து F2ஓட அளவு. அடுத்தது எல்லுங்கும்போது நம்மளுக்கு இந்த 46க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பிரிவிடைவெளியில் கீழெல்லை எடுத்துக்கணும். இதுதான் எல்லோட மதிப்பு. சிங்கும்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் 30லேருந்து 20 கழிச்சா 10. சரி, அப்போ நம்மளுக்கு எல்லா அளவும் தெரிஞ்சிச்சு. எல் வந்து 20, சி வந்து 10, அடுத்து எஃப்ங்கிறது 46, F1ங்கிறது 38, F2ங்கிறது 34. இனி ஃபார்முலா கொண்டு நம்ம பிரதியிட்டலாம். L வந்து 20 ப்ளஸ் F வந்து 46 மைனஸ் F1 38 பை 2 இன்டு Fோட மதிப்பு 46 மைனஸ் F1ஓட மதிப்பு 38 மைனஸ் F2ஓட மதிப்பு 34 பெருக்கல் சியோட மதிப்பு 10. 20 ப்ளஸ் 46 38 கழிக்கும்போது 8 பை 2 46 பெருக்கும்போது 92 மைனஸ் இது ரெண்டத்தையும் கூட்டுறோம். கூட்டும்போது 2 மைனஸ் நம்பர்னால ரெண்டத்தையும் கூட்டும்போது 72 கிடைக்கும். பெருக்கல் 10. 20 ப்ளஸ் 8 பை 92 72 கழிக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்குமா? 20 இன்ட்டு 10. ஓர் 10 10 2 10 20. ஓர் 2 2 4 2 8. இப்போ 20 ப்ளஸ் 4 கிடைக்கும். 20 4 கூட்டும்போது எவ்வளோ வரும்? 24. அப்போ இந்த கணக்கோட முகடு எவ்வளவு? 24. தேர்ஃபோர் முகடு இஸ் ஈக்குவல் டு 24. அவ்வளோதான் இந்த கணக்கு.